அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி Gr.4 எக்ஸாம்ஸ்க்கான ரொம்ப முக்கியமான டாபிக் பாட்டனியில் தாவரவியலில் பார்த்தீங்க அப்படின்னா தாவர செயலியல் அப்படிங்கிற ஒரு போர்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒலி சேர்க்கை. இது எந்த ஸ்டாண்டர்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் இருக்குது. தாவரத்தின் உள்ளமைப்பியல் மற்றும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தாவர செயலியல். இந்த தாவர செயலியில் ரொம்ப முக்கியமாக கணிகங்கள் குளோரோபிளாஸ்ட்னா என்ன சரிங்களா? ஸோ குளோரோபிளாஸ்ட் எங்கே இருக்குது? தாவர செல்லுக்குள்ளே இருக்கும். இந்த குளோரோபிளாஸ்ட் இந்த பசுங்கணிகம் அப்படிங்கிறது ஒளி சேர்க்கைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒளி சேர்க்கையோட முக்கியமான அந்த ஆப்ரேஷன்ஸ், அந்த செயல்கள், ஹில் சுழற்சினா என்ன, கேல்வின் சுழற்சினா என்ன அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைரக்டா என்ன அப்படின்றது மட்டும் நம்ம பார்ப்போம். கணிகங்கள், அதாவது பிளாஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா தாவரங்கள் ஆல்காக்களோட கணிகங்கள் பற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரட்டை சவ்வினால் ஆனது அப்படிங்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமா உணவு உற்பத்திக்கு பயன்படுது. ஸோ உணவு உற்பத்தி பண்றதுக்கும் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அதை சேமிக்கிறதுக்கும் இது பயன்படுது அப்படிங்கிறாங்க. பசுங்கணிகத்தில், அதாவது கணிகங்கள்ல 3 வகையா இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா குளோரோபிளாஸ்ட், குரோமோபிளாஸ்ட் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா லியோகோபிளாஸ்ட். மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 இருக்கு. குளோரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோரோ அப்படிங்கும்போது அது பசுங்கணிகம் பச்சை. குரோமோ அப்படிங்கிறது வண்ணக்கணிகம். அப்புறம் பார்த்தீங்கன்னா லியோகோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வெளிர்கணிகம், நிறமற்றதா இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா குரோமோபிளாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா மஞ்சள், சிவப்பு, ஆரஞ்சு இந்த எல்லாமே இருக்கும் இந்த இதில். கிளியரா? ஸோ இப்போ நம்ம டீட்டெயில்டா இந்த பசுங்கணிகத்தை தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ பசுங்கணிகத்தோட ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டு அதில் கிரானா என்ன, ஸ்ட்ரோமானா என்ன, தைலகாய்டுகள்னா என்ன அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துட்டு அண்ட் தென் ஒளி சேர்க்கைக்கு என்னென்ன முக்கியம், ஒளி சேர்க்கையோட நிறமிகள் என்னென்ன, அந்த பசுங்கணிகத்துக்குள்ள என்ன மாதிரியான நடக்குது. ஓகேங்களா? ஸோ ஒளிவினை, இருள்வினைனா என்ன அப்படிங்கிறது எல்லாமே ஃபர்தரா பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்க பசுங்கணிகத்தோட ஸ்ட்ரக்சர். இந்த பசுங்கணிகம் பார்த்தீங்கன்னா 2 to 10 மைக்ரோமீட்டர் விட்டம் கொண்ட 1 அல்லது 2 மைக்ரோமீட்டர் தடிமன் கொண்ட ஒரு நீள்வட்ட வடிவில் ஒரு தட்டு மாதிரி இருக்கும். இதுதான் அந்த பசுங்கணிகத்தோட ஸ்ட்ரக்சர். கிளியரா? ஸோ இதுதான் பசுங்கணிகத்தோட ஸ்ட்ரக்சர். இந்த பசுங்கணிகத்தில் உரை இருக்கும். உரை பார்த்தீங்க அப்படின்னா இன்னர் அவுட்டர் அப்படிங்கிற 2 உரை அப்படின்னு சொல்லுவாங்க. மெம்பரைன் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அதாவது இன்னர் அவுட்டர் மெம்பரைன் 2 இருக்கும் இந்த குளோரோபிளாஸ்டுக்கு, பசுங்கணிகத்துக்கு. கிளியரா? தட்டு மாதிரி இருக்கும். இதுல இருக்கிற நுண்ணுறுப்புகள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரோமா அப்படிங்கிறது இருக்கும். இந்த ஸ்ட்ரோமா அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா, ஸ்ட்ரோமானா என்ன சொல்லுவாங்கன்னா மேட்ரிக்ஸ் என அழைக்கப்படும் இந்த ஸ்ட்ரோமா பகுதி சவ்வோட உட்பகுதியில் இன்னர் பார்ட்ல இருக்கு அப்படிங்கிறாங்க. இதுல தான் புரத சேர்க்கைக்கு தேவையான டிஎன்ஏனா என்ன அப்படிங்கிறது நம்ம பார்த்துப்போம். 70S ரைபோசோம்கள், ரைபோசோம்கள்னா என்ன, புரத சேர்க்கைக்கு பயன்படுது. 70S ரைபோசோம்கள், இன்னும் 2-3 கேட்டகரிக்கு அது எல்லாமே பார்ப்போம் அடுத்தடுத்த வீடியோஸ்ல. பிற மூலக்கூறுகள் இந்த ஸ்ட்ரோமாவில் தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. இதுதான் பசுங்கணிகத்தோட ஸ்ட்ரக்சர். பசுங்கணிகத்துல எத்தனை உரை இருக்கு? இரட்டை சவ்வினாலது. ஏன் சார் நான் இதை சொல்றேன் அப்படின்னா கொஷின்ல கேட்கலாம், கீழ் கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகள்ல எது பசுங்கணிகத்தின் அமைப்பினை பற்றிய கூற்றில் தவறான கூற்று எது, சரியான கூற்று எது அப்படின்னு கொஷின்ஸ்ல கேட்கலாம். அதனாலதான் நான் இதை சொல்றேன். கிளியரா? நோட் பண்ணிக்கோ. ஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியம் மக்களே. அடுத்து பாத்தீங்கன்னா 2 பார்த்துட்டோம். உரை பார்த்துட்டோம், அடுத்து ஸ்ட்ரோமா பார்த்துட்டோம், அடுத்து தைலகாய்டுகள், கிரானா. தைலகாய்டுகள் ஸ்ட்ரோமாவோட இடையில, ஓகே, அந்த ஸ்ட்ரோமாவுக்கு கேப்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பை மாதிரி ஒரு தட்டு வடிவ அமைப்பு காணப்படும். இதற்கு பேர் தான் தைலகாய்டுகள் அப்படிங்கிறாங்க. இந்த தைலகாய்டுகள்லாம் இந்த ஒளி சேர்க்கை நிறமிகள் இருக்கு. அப்போ ஒளி சேர்க்கை நிறமிகள் 2 கேட்டகரியா இருக்கு. முதன்மை நிறமிகள், அப்புறம் பாத்தீங்கன்னா துணை நிறமிகள். அது அடுத்து பார்ப்போம். அப்போ இந்த ஒளி சேர்க்கைகள், ஒளி நிறமிகள் எங்க இருக்குன்னா தைலகாய்டுகள்ல இருக்கு. இந்த தைலகாய்டுகள் என்ன அப்படின்னா பல தைலகாய்டுகள் ஒன்று மேல ஒன்று அடுக்கி வச்சிருந்தா அதை தான் கிரானா அப்படின்னு சொல்றாங்க. கிளியரா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பல கிரானாக்கள் ஒன்றோடு ஒன்று ஸ்ட்ரோமாவெல்லாம் இணைக்கப்பட்டுள்ளது. இந்த ஸ்ட்ரோமாவால் இணைக்கப்பட்டது இந்த கிரானா அப்படிங்கிற. அப்புறம் கிரானா, ஸ்ட்ரோமா, கிரானால தான் ஒளி சேர்க்கை நடைபெறும். ரொம்ப முக்கியம். ஒளி, அதாவது பாத்தீங்கன்னா ஒளி வினை நடைபெறும். ஒளி வினை, அப்புறம் ஸ்ட்ரோமாவில் இருள் வினை நடைபெறும். ஒளி வினை அப்படிங்கிறது ஹில் சுழற்சி, ஹில் வினை அப்படிம்பாங்க. ஹில் அப்படிங்கிறவரு கண்டுபிடிச்சிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இருள் வினை அப்படிங்கிறது ஸ்ட்ரோமாவில் நடக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா கேல்வின் சுழற்சி அப்படிம்பாங்க. கேல்வின் சுழற்சியில என்ன நடக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹில் சுழற்சியில என்ன நடக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். இது என்ன, அடிக்கடி எக்ஸாம்ஸ்ல கேட்டுட்டு இருக்காங்க.
கிளியரா? நம்ம இதை மட்டும் நம்ம பார்ப்போம், ரொம்ப ரொம்ப முக்கியமான போர்ஷன். கிளியரா? ஸோ அதுவே கிரானானா என்ன, ஸ்ட்ரோமானா என்ன, தைலக்காய்டுகள் என்ன, தைலக்காய்டுகளில் தான் ஒளி சேர்க்கை நிறமிகள் இருக்கு. இப்போ ஒளி சேர்க்கை நிறமிகள்னா என்னன்னு பார்த்துருவோம். ஒளி சேர்க்கை நிறமிகள் சிம்பிளா இதுதான் 10th புக்ல கொடுத்துருப்பாங்க. நம்ம 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேசிக்கான விஷயங்கள் பார்த்துப்போம். உணவு தொழிற்சாலை என்று அழைக்கப்படுவது என்ன, பசுங்கணிகம், இது எல்லாருக்கும் தெரியும். அதை தாண்டி இன்டர்னலா பசுங்கணிகத்தோட ஸ்ட்ரக்சர் என்ன, அதுல என்னென்ன மைக்ரோ ஆர்கனல்ஸ் இருக்கு, அது என்னென்ன வேலைகள் பார்க்குது அப்படிங்கிறது எல்லாமே தான் இந்த வீடியோல பார்ப்போம். கிளியரா? ஒளி சேர்க்கை நிறமிகள். ஓகேங்களா? ஸோ இந்த போட்டோசிந்தசிஸ்க்கு பயன்படுற இந்த நிறமிகள் பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரியா இருக்கு. ஒளி சேர்க்கை நிறமிகள், இலை அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. ஸோ பச்சையம் ஏ இதுதான் முதன்மை நிறமி, இது பார்த்தீங்கன்னா துணை நிறமி. ஓகேங்களா? ஸோ இதுதான் முதன்மை நிறமி. பெரும்பான்மையா முதன்மை நிறமி தான் அதிகமாக இருக்கும். இது சூரிய ஒளியை அதிக அளவு கவரும் தன்மை கொண்டது இந்த ஒளி, அதாவது இந்த பச்சையம் ஏ முதன்மை நிறமிகள். இந்த முதன்மை நிறமிகளை தான் நம்ம என்ன சொல்லுவாங்க, வினை மையம் என்று அழைப்பார்கள். எப்போதுமே இந்த துணை நிறமிகளா இருக்கிறது பச்சையம் பி, கரோட்டினாய்டுகள். இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்டர்னலா இருக்கிற சூரிய ஒளியை இழுத்து இந்த பச்சையம் ஏக்கு கொடுக்கும். இந்த பச்சையம் ஏ, பச்சையம் பி, கரோட்டினாய்டுகள் இது எல்லாமே எங்க இருக்கும், தைலக்காய்டுகள் இருக்கும். தைலக்காய்டுகள் எங்க இருக்கும், நம்ம இதுல இருக்கும், எதுல, பசுங்கணி இதுல இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அப்போ அதிக அளவு கவரும் திறன் பச்சையம் ஏக்கு தான் இருக்கு. இந்த துணை நிறமிகளான பச்சையம் பி, கரோட்டினாய்டுகள் எல்லாமே சூரிய ஒளி இழுத்து இந்தாப்பா நீ வச்சுக்கோ அப்படின்னு பச்சையம் ஏக்கு கொடுக்கும். அதனாலதான் இதை வினை மையம் சொல்றாங்க. இததான் எப்படி நம்ம அதை வினை மையம் சொல்றோமோ அதே மாதிரி இதை ஏற்பி நிறமி மூலக்கூறு மையம் அப்படிங்கிறாங்க. ஸோ ஏற்று நிறமி, அதாவது ஏற்று மூலக்கூறுகளை இந்த வினை மையத்துக்கு அனுப்புறதுனால இதை ஏற்பி நிறமி மூலக்கூறுகள் என்று அழைக்கப்படுது. இது மேட்ச் த ஃபாலோவிங்லயோ, அதாவது இந்த கூற்று காரணம் கொஸ்டின்ல கேட்பாங்க. அதனாலதான் வெறுமனே எம்சிக்யூ இல்லாம கான்செப்ட் ஓரியன்டா நம்ம வீடியோஸ் போயிட்டு இருக்கோம். இல்ல நிறைய பேர் சயின்ஸ் வீடியோஸ் கேட்டுட்டு இருந்திருப்பீங்க, கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம பேட்ச்ல தனியாவே போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்க பாத்தீங்கன்னா டாப்பர் பேட்ச்ல தனியாவே வீடியோ கிளாஸ் இருக்கு, அதையுமே பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ பச்சையம் ஏ, பச்சையம் பி பார்த்துட்டோம். ஏற்பி நிறமி மூலக்கூறு மையம்ங்கிறது பச்சையம் பி, பச்சையம் அதாவது கரோட்டினாய்டுகளை இது துணை நிறமிகள்னு சொல்றாங்க. இந்த 2 நிறமிகளை என்ன சொல்றாங்கன்னா ஒளி தொகுப்பு அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே 10th ஸ்டாண்டர்ட்ல புத்தகத்தில் இருக்கிறதா. நான் அப்படியே சம்மரைஸ் பண்ணி நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன். கிளியரா? கான்செப்ட் புரியணுங்கிறதுக்காக. கிளியரா? இது தெரிஞ்சிச்சா? அப்போ நிறமிகள்னா என்னன்னு பார்த்துட்டோமா? நிறமிகள்னா என்னன்னு பார்த்துட்டோமா? பசுங்கணியத்தோட ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டோமா? பசுங்கணியத்தில் இருக்கிற நுண்ணுறுப்பு பார்த்துட்டோமா? அப்புறம் கணிகங்கள்னா என்னன்னு பார்த்துட்டோம். அதுல 3 கேட்டகரியா, குரோமோ, குளோரோ அண்ட் லியோகோ அப்படிங்கிற 3 பார்த்துட்டோம். அதுக்குள்ள இருக்கிற இந்த குளோரோ அப்படிங்கிற அந்த பசுங்கணியத்தை தான் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் நிறமிகளோட ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டோம், கிளாசிபிகேஷன் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒளிச்சேர்க்கை. இப்போ ஒளிச்சேர்க்கை நிறமிகள் பார்த்ததுக்கப்புறம் ஒளிச்சேர்க்கைனா என்ன? போட்டோசிந்தசிஸ். போட்டோசிந்தசிஸ், போட்டோ தனியா, சிந்தசிஸ் தனியா. போட்டோ அப்படிங்கிறது லைட், போட்டான் மின்காந்த அலை. போட்டோ அப்படிங்கிறது மின்காந்த அலை. எங்கிருந்து ஒரு மின்காந்த அலைகள், எலக்ட்ரோமேக்னடிக் வேவ்ஸ் பரவுவதற்கு எந்த ஒரு மீடியமும் தேவை கிடையாது. அது பேசாம செவனேன்னு போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி இந்த போட்டோசிந்தசிஸ், இந்த போட்டோ அப்படிங்கிறது போட்டான் அப்படிங்கிற மின்காந்த அலைகள்னால உருவாக்கப்படுறதா இந்த சூரிய ஒளி. சிந்தசிஸ் அப்படிங்கிறது பில்ட், இது எல்லாருக்குமே தெரியும். தற்சார்பு ஊட்ட உயிரினங்களான ஆல்காக்கள், தாவரங்கள். இப்போ நான் உங்கள்கிட்ட கமெண்ட்ல கொஸ்டின் கேட்பேன், ஆல்காக்கள் பற்றிய படிப்புக்கு பெயர் என்ன? ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா பூஞ்சைகள் பற்றிய படிப்புக்கு பெயர் என்ன? ஆல்காக்கள் பற்றிய படிப்புக்கு பெயர் என்ன, பூஞ்சைகள் பற்றிய படிப்புக்கு பெயர் என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட். லாஜின்னு முடியும். ஓகேங்களா? பாக்டீரியாலஜிங்கிறது பாக்டீரியா பத்தி படிக்கிறது, வைராலஜிங்கிறது வைரஸை பத்தி படிக்கிறது. பட் ஆல்காக்கள், பூஞ்சைகள் பற்றிய படிப்புக்கு பேரு என்ன அப்படிங்கறதையும் நீங்க சொல்லுங்க. ஆல்காக்கள் எல்லாமே பச்சை நிறமா இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் தாவரங்கள் எல்லாமே பச்சையா இருக்கும். தாவரங்கள் இல்லாம பச்சையம் நிறமி கொண்ட சில பாக்டீரியாக்கள் இருக்கு. அந்த பாக்டீரியால எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா சயனோ பாக்டீரியாக்கள் அப்படிம்பாங்க. சயனோ பாக்டீரியாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கோ, ரொம்ப ரொம்ப முக்கியமான. பாக்டீரியாக்கள்ல சில பசுங்கணிகம் இருக்கும், சில பச்சையம் இருக்கும், சிலதுல பச்சையம் இருக்கா. தனக்கு தேவையான உணவை தானே தயாரிச்சுக்கும். தனக்கு தேவையான உணவை தானே தயாரிச்சுக்கிற பாக்டீரியா வகை என்னன்னா சயனோ பாக்டீரியாக்கள். சயனோ பாக்டீரியாக்கள் தான் பாத்தீங்க அப்படின்னா தனக்கு தேவையான உணவை தானே தயாரிச்சுக்கும். போன்றவை சூரிய ஆற்றலை பயன்படுத்தி தமக்கு தேவையான உணவை தானே தயாரிச்சுக்கும். இந்த நிகழ்ச்சி தான் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீரின் உதவியால் சூரிய ஒளியின் முன்னிலையில் பசுங்கணிகத்தில் கார்போஹைட்ரேட் என அழைக்கப்படுகின்ற குளுக்கோஸ் C6H12O6 அப்படிங்கிற ஃபார்முலா மூலியமா உருவாக்குற இந்த கார்போஹைட்ரேட்டுங்கிறது குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், மால்டோஸ், சுக்ரோஸ், இந்த மாதிரி நிறைய லோஸ் முடிகிறது எல்லாமே இந்த கார்போஹைட்ரேட்ஸ் தான். ஸ்டார்ச், ஓகேங்களா? பல குளுக்கோஸ் சேர்ந்ததா ஸ்டார்ச்.
அப்போ சாப்பிட்ட போக மிச்சத்தை அந்த குளுக்கோஸ் ஃபார்மேட்டாக இருக்கிறது எல்லாத்தையுமே தாவரத்தில் கொண்டு போய் சேமிச்சு வைக்கிறனால தான் அதை ஸ்டார்ச் ஃபார்மேட்டில் இருக்குது அப்படிமா. கிளியரா? இவ்வளவு டீட்டெயிலாக நமக்கு தெரிஞ்சா போதும். அப்போ கார்போஹைட்ரேட்டுங்கிறது கீழே தான் மோனோசாக்ரைட், டைசாக்ரைட், அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாலிசாக்ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளியரா? அது ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த நிகழ்ச்சி. ஓகேங்களா? ஸோ அதாவது இந்த நிகழ்ச்சியின் போது உயிர் வழி ஆக்சிஜன் கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ ஆக்சிஜன் வெளியிடப்படுகிறது, ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் தாவரத்தின் மூலியமா ஒளி சேர்க்கை நடந்துச்சுன்னா O2 ஆக்சிஜன் வெளிவிடப்படுகிறது. ஸோ இந்த மூலக்கூறு வாய்ப்பாடு ரொம்ப முக்கியம். நோட் பண்ணிக்கோங்க. பேசிக்காக டிஎன்பிஎஸ்சி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு போட்டித் தேர்வு படிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒளி சேர்க்கைனா என்ன அப்படிங்கிறது தெரியணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. என்ன எடுத்துக்கும் கார்பன் டை ஆக்சைடு நீரையும் எடுத்துக்கும். பச்சையம் சூரிய ஒளி முன்னிலையில் குளுக்கோஸ் C6H12O6ங்கிற குளுக்கோஸ், அதை தான் கார்போஹைட்ரேட்டு, நீரையும் வெளியிடும். அதுதான் நீருங்கிறது எப்படி விடும்னா நீராவியா வெளியிடும். நீராவி எங்க வெளியிடும்? இலையோட துளைகள்ல வெளியிடும். நீராவி பிளஸ் O2 கார்பன் டை ஆக்சைடு, அதாவது ஆக்சிஜன், உயிர் வழி அப்படிங்கிற ஆக்சிஜனையும் வெளியிடும். இதுதான் ரொம்ப முக்கியமான மூலக்கூறு வாய்ப்பாடு. கிளியரா? இவ்வளவு தெரிஞ்சா போதுமானது. இப்போ ஒளி சேர்க்கைக்கு முக்கிய பங்குகள், சூரியத்தோட முக்கிய பங்குகள் என்னென்ன அப்படிங்கிறதையுமே பார்ப்போம். கிளியரா? ஸோ டக்குன்னு நம்ம பார்த்துருவோம். ஸோ ரெண்டு விஷயம் இருக்குங்களா? ஸோ இந்த பார்த்தாலே, இதுதான் பசுங்கனியும், இதை பார்த்தாலே நமக்கு தெரியும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஒளி சார்ந்த வினை, இது இருள் சார்ந்த வினை. ஒளி சார்ந்த வினையில ஒளி வினை எங்க நடைபெறும் அப்படின்னா கிரானாவில் நடைபெறும். பாயிண்ட் நம்பர் 1. ஒளி சாரா வினை அல்லது இருள் வினை எங்க நடைபெறும்? ஸ்ட்ரோமாவில் நடைபெறும். இந்த கிரானா எங்க இருக்கும், இந்த ஸ்ட்ரோமா எங்க இருக்கும் அப்படிங்கிறதையும், எங்க இருக்கு? பசுங்கனியத்தில் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ இந்த கிரானாவில் பார்த்தீங்க அப்படின்னா H2, அதாவது H2O நீர் உள்ள போயிட்டு O2 வெளியே வரும். சரிங்களா? இந்த வினை பார்த்தீங்கன்னா ஹில் வினை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சூரிய ஒளி முன்னிலையில என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ATP அப்படின்னு சொல்லுவாங்க, அடினோ ட்ரைபாஸ்பேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லாம NADPH அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா நிக்கோட்டினாமைடு சம்திங், ஏதோ ஒரு பேர் ஒருமே மறந்து போயிட்டேனே. இங்க பாருங்க, ஏடிபினா என்ன, ஏடிபினா என்ன, NADPனா என்ன, நிக்கோட்டினாமைடு அடினைன் டை நியூக்ளியோடைட் பாஸ்பேட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை மேத்ஸ் த ஃபாலோவிங்ல கேட்பாங்க. ஏடிபினா அடினோ டை, ஏடிபினா ட்ரை பாஸ்பேட். கிளியரா? ஸோ அப்போ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ ஏடிபி இங்க பார்த்தா தெரியும், ரொம்பலாம் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். ஒளி சார்ந்த வினை அல்லது ஒளி வினை அல்லது ஹில் வினைன்னு சொல்லுவாங்க. ஹில் வினை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ராபின் ஹில் 1939 முத கண்டுபிடிச்சாரு. என்ன கண்டுபிடிச்சிருக்காரு? சூரிய ஒளி முன்னிலையில தைலக்காய்டுகள்ல இந்த மாதிரி நடைபெறும். எந்த மாதிரி நடைபெறும்? ஒளி சேர்க்கை நிறமிகள் சூரிய ஆற்றலை ஈர்த்து ATP மற்றும் NADPH2வை உருவாக்கும். இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு மூலக்கூறு எதுக்கு பயன்படும்? இந்த கால்வின் சுழற்சியில் இருக்கிற இருள் வினைக்கு பயன்படும். இருள் வினைக்கு சூரிய ஒளி தேவை கிடையாது, ஒளி வினைக்கு தான் சூரிய ஒளி தேவை. கிளியரா? ஸோ அப்போ H2O அதாவது நீர் உள்ள போகுது, O2 வெளியே வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு உள்ள போகும், குளுக்கோஸ் வெளியே வரும். குளுக்கோஸ்ங்கிறதா C6H12O6 அப்படிங்கிறது. கிளியரா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது பார்த்ததுக்கு அப்புறம் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒளி சாரா வினை, இருள் வினை ரொம்ப முக்கியமானது. இப்போ ATP அப்புறம் NADPH2 அப்படிங்கிறதுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒளி சாரா ஹில் வினையில உருவாக்கப்பட்டது. அந்த உருவாக்கப்பட்டது கூட இருள் வினையில போயிட்டு எதோட உதவியோட? CO2 கார்பன் டை ஆக்சைடு ஆனது கார்போஹைட்ரேட், அதாவது குளுக்கோஸா ஒடுக்கம் அடைகிறது, ரிடக்ஷன் ஆகுது. ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒடுக்கம் அடைகிறது. இது பசுங்கனிங்க ஸ்ட்ரோமா பகுதியில் நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சியை தான் கால்வின் சுழற்சி, கால்வின் சைக்கிள் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதற்கு சூரிய ஒளி தேவை கிடையாது. சூரிய ஒளி தேவைப்படாதனால தான் இதை நம்ம என்ன சொல்றோம்? இருள் வினை அப்படின்னு சொல்றோம். அப்ப கால்வின் சுழற்சி காற்றிலிருந்து CO2வையும் வினையின் மூலம், ஒளி வினையின் மூலம் உண்டாக்கப்பட்ட ATP NADPH2 உள் நுழைந்து, எதுக்குள்ள நுழைந்து? இந்த ஸ்ட்ரோமாக்குள்ள. ஓகேங்களா? ஸோ இந்த கால்வின் சுழற்சியில உள்ள பாத்தீங்கன்னா இப்படி வெளியே வருது, இது ரெண்டும் உள்ள போகுது. உள்ள போய் CO2 கூட சேர்ந்து குளுக்கோஸ் கார்போஹைட்ரேட்டாக ஒடுக்கம் அடைகிறது. ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எங்கெங்க நடைபெறும்? ஒளி செயற்கைக்குள்ளே ரெண்டு இருக்கும், கில் சுழற்சி, கால்வின் சுழற்சி. கிளியரா? ஸோ தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ மெல்வின் கால்வின் அப்படிங்கிறவருக்கு ஒளி சேர்க்கைக்கான, ஸோ கெமிஸ்ட்ரிக்கான, வேதியியலுக்கான நோபல் பிரைஸ் 1961 நோபல் பிரைஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? வேதியியலுக்கான நோபல் பிரைஸ். ஓகேங்களா? இந்த ஸ்ட்ரோமாவில் எப்படி நடைபெறும்?
ஒளி சேர்க்கைக்கான இந்த பார்த்தீங்கன்னா என்ன சொன்ன வேதியியல் நிகழ்ச்சிகளை நிகழ்வுகளை கண்டுபிடிச்சதுக்காக இந்த மெல்வின் கேல்வின் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கக்காரருக்கு 1961 இயற்பியலுக்கான நோபல் பிரைஸ், இயற்பியலுங்கிற வேதியியலுக்கான நோபல் பிரைஸ். கிளியரா நோட் பண்ணி புத்தகத்தில் எந்த டிபார்ட்மெண்ட் சொல்லிக்க மாட்டாங்க, பட் நான் பார்த்ததுல நோபல் பிரைஸ் ஃபார் கெமிஸ்ட்ரிக்கு கொடுத்துருப்பாங்க. டிஸ்கவரி ஆஃப் த கெமிக்கல் பாத் ஆஃப் த போட்டோசிந்தசிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? ஸோ இப்போ போட்டோசிந்தசிஸ்னா என்னன்னு பார்த்துட்டீங்க. ஓகேங்களா? அப்புறம் குளோரோபிளாஸ்ட், குரோமோபிளாஸ்ட், லியோகோபிளாஸ்ட்னா என்னன்னு பார்த்துட்டீங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா வேற என்ன பார்த்தோம்? ஒளி சேர்க்கை நிறமிகள்னா என்னன்னு பார்த்துட்டோம். ஒளி சேர்க்கைனா என்னன்னு பார்த்துட்டோம். கிளியரா? அப்போ அந்த பசுங்கணிகத்தோட ஸ்ட்ரக்சரும் பார்த்துட்டோம். குளோரோபிளாஸ்டோட ஸ்ட்ரக்சரும் பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ தாவரத்தில் இருக்கும், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஆல்காக்கள் இருக்கும், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சில பாக்டீரியாக்கள். அது என்ன பாக்டீரியா? சயனோ பாக்டீரியா. ஆல்காக்கள் பற்றிய படிப்புக்கு என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. பூஞ்சைகள் பற்றிய படிப்புக்கு பெயர் என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது இல்லாமல் சயின்ஸ்க்கான புத்தகமுமே நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கும். நிறைய பேர் தமிழ் மீடியம் இருக்கா இங்கிலீஷ் மீடியம் இருக்கான்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி புத்தகம் கெமிஸ்ட்ரியில் இங்கிலீஷ் மீடியமும் இருக்கும் தமிழ் மீடியம் இருக்கும். 6th to 10th வரைக்கும் இந்த புத்தகம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ 6th to 10th வரைக்கும் Group 2 2A, அப்புறம் பார்த்தீங்கன்னா Gr.4க்கான சிலபஸ் வைஸ் நம்ம வந்து ஆர்டராக நம்ம பண்ணியிருப்போம். ஸோ இதோட புக்ஸோட ரிவ்யூமே நம்ம புத்தகத்தில் நம்ம சேனல்லையும் இருக்கும், அது இல்லாமல் நிறைய யூடியூப் சேனல்லையுமே இருக்கும். 3 புக்கு வரும். ஓகேங்களா? கெமிஸ்ட்ரி தனியாக, ஃபிசிக்ஸ் தனியாக, அப்புறம் பயாலஜி தனியாக, தனித்தனி புத்தகமாக 3 புத்தகம் இருக்கும். 3 புத்தகமும் நீங்கள் தனியாக சிங்கிளாக வாங்கினாலும் ஓகே தான், இல்லை மொத்தமாக வாங்கினாலும் உங்களுக்கு ஸ்பாட் அதாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிடக்ஷன் ஆகும். ஓகேங்களா? 6th to 10th வரைக்கும் இருக்குது. ஃபிசிக்ஸ் தனி கெமிஸ்ட்ரி தனி. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபிசிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா +1 +2 இருக்க லேசர் டாபிக் முதற்கொண்டு தகவல் தொழில்நுட்பம், ஓகேங்களா, டெலிகம்யூனிகேஷன் அந்த டாபிக்குமே இதில் கவர் பண்ணிப்போம். எல்லாமே அப்டேட்டட் சிலபஸில் இருக்கும். நிறைய பேர் புக்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தீங்க. சயின்ஸ்க்கான புத்தகம் இருக்குது, வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் செங்கோலுங்கிற டெஸ்ட் பேச்சஸுமே இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸ்க்கான கோர்சஸுமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ ரெகுலராக சயின்ஸ்க்கான வீடியோஸ் ரெகுலராக 10 மினிட்ஸோ அல்லது 15 மினிட்ஸோ, இது மேபி 15 தாண்டி போயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். பட் எனிவே கான்செப்ட் கிளியராக இருந்தால் போதும். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் கேட்ட கேள்விக்கும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னு லைக் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு டாப்பிக்கில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம் மக்களே. தேங்க்யூ.